வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு வளைகுடாவில் நடக்கக்கூடிய யுத்தத்தில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஹயத்துல்லா அலி கமேனே அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார், அந்த ஆப்ரேஷனுக்கு அவங்க எப்படி அவங்களுடைய சிசிடிவி நெட்வொர்க்கை ஹேக் பண்ணாங்க, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் பார்த்தோம். இப்போ ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு, என்ன மாதிரியான ஆயுதங்கள் பயன்படுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்கக்கூடிய கேள்வி, இவ்வளோ ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு நபர், உலகத்திலே மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு நபர், எப்படி ஒரு சர்ஃபேஸில் இவங்க போர் தொடுவாங்க, அவங்க துவங்குவாங்கன்னு தெரிஞ்சு இருந்தார். இதில் ஏதோ உள்குத்து இருக்கு, அவர் உண்மையாலுமே இறந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு பெரியதெல்லாம் வருது. இன்னைக்கு நம்ம யூடியூப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வீரர்கள் பலி, கமேனி அவர்கள் இது பண்ணிட்டாரு, ஈரான் அணு ஆயுதத்தை இஷ்டத்துக்கு தன்மையில் போட்டு, அது ஒரு ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸ் மாதிரியே தெரியல. இங்கே லோக்கல் டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸுக்கு அவங்க ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஒரு டீட்டெயில் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் இதில் பயன்படுத்திய மிசைல் ஏவுகணை அப்படின்றது ப்ளூ ஸ்பேரோ, நீலக்குருவி அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இந்த இந்த வெப்பனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா வெகு விரைவில் இந்தியாவும் இஸ்ரேலும் இதை கூட்ட தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு ஏர் லான்ச்ட் பேலஸ்டிக் மிசைல். இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்பேரோ, சில்வர் ஸ்பேரோ, ப்ளூ ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஏவுகணைகளை முதல்ல இஸ்ரேல் பண்ணியிருந்தாங்க. இது ஸ்பேரோ ஃபேமிலின்னு சொல்லி இவங்க வச்சுருக்கக்கூடியது. இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்கட் மிசைல். ரஷ்யாவுடைய, அந்த காலத்து சோவியத்தோடைய மிக ஃபேமஸான ஒரு மிசைல். அந்த காலகட்டங்களில் கல்ஃப் வார் 1, 2, 3 இருந்தது பார்த்தீங்கன்னா ஸ்கட் மிசைல் தான். ஸ்கட்டுக்கு எதிராக தான் அமெரிக்கா பேட்ரியாட்டை கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்பேரோ மிசைலை எதுக்காக இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கட்டு மிசைலை பறக்க விட்டு அந்த மிசைலை தாக்கி அளிக்கிறதுக்கான இன்டர்செப்டர், இதை பயன்படுத்துறதுக்கு அந்த டார்கெட்டுக்கு ஒரு மாதிரி தேவை. அந்த ஸ்கட் மிசைல் மாதிரியே இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் ரேஞ்ச் ஸ்கட்லஸ் மீடியம் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல் த்ரெட்டுக்கு ஏரோ மிசைல் டிஃபென்ஸ் த்ரெட்டை டெஸ்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஏரோ மிசைல்ன்றது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஒரு வான் பாதுகாப்பு தடுப்பு ஏர் டிஃபென்ஸ் மிசைலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு கருவியாக பயன்படுத்தினாங்க. இந்த மிசைலை பறக்க விட்டுட்டு இவங்க புதுசாக தயாரிக்க வச்சுருக்கக்கூடிய மிசைலை அதை தாக்கி அழிக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் இது பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வேறு மாதிரி ஏன் பயன்படுத்தக்கூடாது, அஃபென்சிவ் ரோலில் ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு அஃபென்சிவ் ஏஎல்பிஎம்னு சொல்லக்கூடிய ஏர் லான்ச்டு பேலஸ்டிக் மிசைலாக இதை உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராக்ஸ், அதாவது கிறிஸ்டல் மேஸ் 2 ரக டெக்னாலஜி அதில் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இதோடைய டைமென்ஷன்ஸ், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். 6.5 மீட்டர் லென்த், 2 டன் எடை, 2000 கிலோ வரைக்குமான இதை எடுத்துகிட்டு போக முடியும், 2000 கிலோமீட்டர் வரைக்குமான ரேஞ்சு. இது ஒரு குவாசி பேலஸ்டிக் ட்ரெஜெக்டரி. பேலஸ்டிக் மிசைல் அப்படின்றது பூமியிலிருந்து வான்வெளிக்கு போய் வான்வெளியிலிருந்து புவியீர்ப்பு விசை மூலியமாக உள்ளே வருது. ஸோ மிசைலோட லான்ச் ஃபேஸ், மிட் ஃபேஸ் மற்றும் டெர்மினல் ஃபேஸ். இது பேலஸ்டிக் ரக ஏவுகணையை இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ரேடார் சிஸ்டமும் ஓரளவுக்கு உறுதியாக கணிக்க முடியும், இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு குவாசி பேலஸ்டிக் அப்படின்றது அதே மாதிரி எக்ஸோ அட்மாஸ்பரிக்னு சொல்லுவாங்க. அதாவது கீழேருந்து மேலே போகும்போது ஒரு க்ரூயிஸ் ரக ஏவுகணை மாதிரி பறந்து அதன் பிறகு வான்வெளியிலிருந்து மீண்டும் இதுக்குள்ளே வர்றது அப்படின்றத பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் வெர்டிக்கல் ஆங்கிள், அதாவது நேராக கீழே வராது. இந்த குவாசின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேராக கீழே வராது. ஒரு அதாவது வான்வெளிக்கு போயிட்டு நேராக கீழே விழாமல் ஒரு வளைவை கொடுத்து வரக்கூடியது தான் இதில். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரேடார், பெரிய பெரிய ரேடாரில் ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும். அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸை குறிப்பிட்டு பயன்படுத்துறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிட் கோர்ஸில் தான் ஒரு ஏவுகணையை கடைசியாக அதை வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஒன்று லான்ச் ஃபேஸில் இல்லை மிட் ஃபேஸில். அந்த இதையுமே ஆப்பர்ச்சுனிட்டியுமே வாய்ப்பையுமே ரொம்ப கம்மி பண்ணும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு இதை தடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். இப்போ இந்த இடத்துல இதோடைய கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதில் ஒரு டெர்மினல் கைடன்ஸ் அப்டேட்டை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரோ ஆப்டிக்கலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு திரும்ப பூமிக்குள்ள வான்வெளியிலிருந்து புவியீர்ப்பு மூலிமா மீண்டும் உள்ளே வரும்போது இனர்ஷியல் நேவிகேஷனை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ இந்த டார்கெட் தான் அப்படின்றத இவங்க கிளாட் ஏஐயை பயன்படுத்தி பிளான்தீரோடைய லாவெண்டர் அப்படின்ற ஒரு இஸ்ரேலி தொழில்நுட்பம், அதாவது ஒரு மென்பொருள், அதை பயன்படுத்தி அந்த பில்டிங்கோடைய நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள்லாம் முதல்ல எடுத்து ரூம் எங்கே இருக்குன்ற வரைக்கும் அதில் மேப் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் ஜிபிஎஸ் ப்ரூவ் பண்ணாலும் சரி, என்எஸ் ப்ரூவ் பண்ணாலும் சரி, இந்த ஏவுகணையை தடுக்க முடியாது. இப்போ நம்ம ஆப்ரேஷனுக்கு வருவோம். ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி மற்றும் ஆப்ரேஷன் ரோரிங் லைனில் முதல் நாள் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்ச செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹயத்துல்லா அவர்கள் கொல்லப்பட்டது. இப்போது இன்டெலிஜென்ஸ் மூலியமாக அந்த பில்டிங் எங்கே இருக்குன்னு சொல்கிற அந்த ஆப்ரேஷனை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. பஸ்தூர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஹை வேல்யூ காம்பவுண்டு, இதோடைய கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனையுமே இஸ்ரேலிய படைப்பிரிவு வந்து அவங்க எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு பில்டிங்கு கீழே 5 அடுக்கு, அதாவது கீழே பாதாளத்தில் இருக்குது. ஸோ இத்தனையும் துளையிட்டுட்டு போகணும் அப்படின்ற போது இஸ்ரேலோடைய F-15 வந்து முதல்ல டேக் ஆஃப் பண்ணுறாங்க. டேக் ஆஃப் பண்ணி லான்ச் பொசிஷனுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்ஸ்பேஸ் மூலிமா போகிறாங்க. போன பிறகு ஒரு ப்ரெசிஷன் கைடட் மியூனிஷன், அதாவது துல்லியமாக தாக்கக்கூடிய மியூனிஷனை முதல்ல அனுப்புகிறாங்க. அதன் பிறகு அந்த மியூனிஷன் உள்ளே போய் அந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் அந்த கான்கிரீட் எல்லாம் உடச்சி நகர்த்தும் போது இப்போ இந்த ப்ளூ ஸ்பேரோன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஏவுகணையை பயன்படுத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாசி பேலஸ்டைல் ட்ரெஜெக்டரி இருக்கிறதுனால அட்மாஸ்பியரை விட்டு, அதாவது வான்வெளியை விட்டுட்டு அதுக்கு மேலே போய் திரும்ப உள்ளே வரதுக்கான ஒரு இது இருக்குது. அதே மாதிரி ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளே வரும்போது அது ஒரு சூப்பர் சானிக் ஸ்பீடில் வருது. இப்போது அந்த டார்கெட் ஏரியாவுக்குள்ளே போகும்போது இந்த 5 minute டீப் பங்கர், அதாவது நீங்கள் அந்த பங்கருக்கு உள்ளே போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் உள்ளே போக முடியும். அந்த அளவுக்கு டீப்பில் அவங்க வச்சுருந்துருக்கிறாங்க ஹயத்துல்லாவோடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோடைய ஏர் டிஃபென்ஸை வந்து கம்ப்ளீட்டாக பிளைண்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய பவர்ஃபுல் சைனீஸ் ஏர் டிஃபென்சஸ் எல்லாமே இது வந்து உள்ளே பார்க்கும் பொழுது குரூயிஸ் மிசைல் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருக்குது. அதே மாதிரி சில இடங்கள்ல அதால் கண்டுபிடிக்கவும் முடியல. திடீர்னு உள்ளே வரும்போது இவங்களுக்கு அந்த இன்டர்செப்ஷன் விண்டோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது சென்சர் பேஸ்டாக இல்லாமல் கைனட்டிக், அந்த விழக்கூடிய புவி ஈர்ப்புன்றது எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இதுன்றது நமக்கு தெரியும். அந்த ஈர்ப்பில் இந்த மிசைல் உள்ளே வரும்போது அங்கே தடுக்கப்பட்டு அந்த 5 நிமிஷம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பங்கர்ஸ் எல்லாமே செயலிழந்து போகுது அப்படின்றத பார்க்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயினாக வெப்பன் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ளூ ஸ்பேரோவில் 2000 டன் இருக்குது, அதில் ஒரு 500 கிலோ வார்ஹெட் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம். அது அந்த அந்த பாதையை எடுத்து அந்த விழக்கூடிய வேகம் தான் இதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசுர பலத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த இஸ்ரேலோடைய ப்ளூ ஸ்பேரோ அப்படின்றது F-15 ரகத்துலேருந்து ஏவி இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2000 கிலோமீட்டர் லான்ச் ஏர்கிராஃப்ட்லேருந்து. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் முக்கியமாக வருது அப்படின்னா, இஸ்ரேலுடைய F-15 ரக விமானங்கள் ஈரானுக்கு உள்ளே போல சர்வதேச எல்லையிலிருந்து தான் இந்த மிசைலை ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஹை ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய பரீட் டார்கெட்ஸ், பூமிக்குள்ளே இருக்கிறது, உள்ள ரொம்ப ஆழமாக துளை போட்டு போய் போகணும்ன்றது அந்த இடத்துல இதை வந்து எஃபெக்டிவாக பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா நடத்திய ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமரில் B-2 பாம்பர்ஸில் ஹெவி பாம்ஸை பயன்படுத்தினாங்க. MOABன்னு சொல்லக்கூடிய மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹெவி ஆர்டினன்ஸை பயன்படுத்தினாங்க. ஆனால் இங்கே இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த மிசைலை வான்வெளிக்கு ஒரு வகையாக ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு பாதையில் அனுப்பிச்சு அந்த விழக்கூடிய வேகத்தில் தான் இது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவது B-52 ரக பாம்பர்ஸ் இல்லை உள்ளே போகணும், இல்லை B-2 பாம்பர்ஸ் உள்ளே போகணும்னா முதல்ல ஒரு பெரிய ஏர் ரைடெல்லாம் பண்ணி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ரேடாரெலாம் கம்ப்ளீட்டாக அழிச்ச பிறகு தான் அது உள்ளே போக முடியும். ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக பறக்கக்கூடியது. ஆனால் இந்த விமானத்தில் இந்த மிசைல் எடுத்திங்கன்னா எந்த விதமான ஒரு ஃபைட்டர் ஜெட்லையும் F-15 ஒரு பழைய ஃபைட்டர் ஜெட் தான். ஸோ அதுலேயுமே இதை பயன்படுத்தி இது பண்ணுன்ற போது இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி பங்கர் பெனிட்ரேஷன் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இப்போ இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய பிரம்மாஸ் ஏர் லான்ச்டு வெர்ஷனும் சரி, நிர்பை ஏவுகணையும் சரி, இது ரெண்டுமே க்ரூயிஸ் சிஸ்டம்ஸு. பட் இந்த கைனடிக் ஓவர் ரேடார், அந்த ரேடார் பார்த்து என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த பூமியோட புவியீர்ப்பை பயன்படுத்தி தாக்கக்கூடிய அளவுக்கான தொழில்நுட்பம் இது கிடையாது. ஸோ நம்ம பிரம்மோஸையோ இல்லை பிரளய் மிசைலையோ நிர்பை மிசைலையோ இதோட கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாது. இப்போ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்றது இவங்களுடைய ராக்ஸ் கிறிஸ்டல் மேஸ் 2 அப்படின்ற பிளாட்ஃபார்ம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம இந்த ஸ்பேரோ மிசைலை அக்வயர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஜை இப்போ எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் மேஸ் 2 ராக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ஸ்பேரோவுடைய அதே ஃபேமிலி, ஸ்பேரோ ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஏவுகணை. இதை ராக்ஸில் வந்து நம்ம சுக்கோய் 30 MKIயில் பயன்படுத்தி ஏப்ரல் 2024 வருடம், ஒரு 1.5 வருடம் முன்னாடி அந்தமான் நிக்கோபாரில் வந்து நம்ம ஃபயர் பண்ணி பார்த்துட்டோம். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 கிலோமீட்டர் ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சிலேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஏவுகணையை டீப் ஸ்ட்ரைக், நம்ம எல்ஓசி கிட்ட போகாமல், நம்மளுடைய விமானங்கள் வந்து பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸில் உள்ளே வராமல், சைனாவோட ஏர் டிஃபென்ஸில் உள்ளே வராமல் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து எந்த விமானத்தையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய வல்லமை அப்படின்றது நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ இந்த கோல்டன் ஹாரிசன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொபோசலில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஏர் லான்ச்டு பேலஸ்டிக் மிசைல். இது 1500லேருந்து 2000 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ளது. இது சுக்கோய் 30 MKIயில் கண்டிப்பாக இது பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஹாரிசனுமே இந்த ஸ்பேரோ ஃபேமிலியோட இதெல்லாமே அடுத்த தலைமுறை கேப்பபிலிட்டி, அடுத்த தலைமுறை ஏவுகணைகள். இதை இப்போ நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா ப்ளூ ஸ்பேரோ அப்படின்றது பாகிஸ்தான் மற்றும் சைனாவில் இருக்கக்கூடிய ஹார்ட் அண்ட் பூமிக்குள் இருக்கக்கூடிய டார்கெட்ஸு, குறிப்பாக அணு ஆயுதங்களை தாக்கி அளிக்கக்கூடிய, இல்லை அந்த அணு ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நிச்சயமாக கோல்டன் ஹரைசனோட சேர்த்து இந்த ஒரு ஏவுகணையை இந்தியாவுடைய DRDO மற்றும் இஸ்ரேல் நிறுவனம் சேர்ந்து, ரஃபேல் நிறுவனம் ரெண்டும் சேர்ந்து கூட்டாக தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கிரவுண்ட் சப்போர்ட்டு, இந்த சிமுலேஷன், இந்த சாஃப்ட்வேர் ஏற்கனவே எல்லாமே இந்தியாட்டையும் இருக்குது, இஸ்ரேல்ட்டையுமே இருக்குது. அதே மாதிரி ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், இந்த ஆல்டிடியூட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த மென்பொருள் இதுவுமே நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அதே மாதிரி கைடன்ஸ் அண்ட் சீக்கர் டெக்னாலஜி, IRA இருக்கட்டும், இல்லை இதில் இருக்கக்கூடிய இனர்ஷியல் பேஸ்ட் நேவிகேஷனாக இருக்கட்டும், இதுவும் நம்ம இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட இருக்கதா இல்லையான்னு நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த டார்கெட்டு அப்படின்றத ஃபீட் பண்ண, அந்த டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஏஐ. நிச்சயமாக இந்திய ராணுவம் இதை பற்றி ஓப்பனாக பேசலை. இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது, நம்ம ஸ்பெகுலேட் பண்ண வேணாம். ஸோ கிளியர் கட்டாக இந்த ஒரு டிஃபென்ஸில் டெஸ்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது. இப்போ நீங்கள் ஆகாஷ் ஏவுகணை எடுத்தீங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி ஒரு சின்ன விமானத்தை பறக்க விடுவாங்க. அந்த விமானமாக தான், அந்த ஏவுகணையாக தான் இந்த ஸ்பேரோ அப்படின்றது இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்குள்ள இதே ஏவுகணையை விமானத்திலேருந்து பயன்படுத்தி இன்னைக்கு கமேனி அவர்களே கொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலிகள் இதை ப்ரெசிஷன் கில் வெப்பனாக மாற்றிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. ஒரு மாற்றி யோசிச்சா எவ்வளோ விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ வரக்கூடிய காலங்களில் இந்த டெக்னாலஜி, இந்த மிசைலோடைய அடுத்தடுத்த வேர்ஷன்ஸு இந்தியாவும் டெவலப் பண்ணுவாங்க, இஸ்ரேலும் சேர்ந்து கூட்டாக டெவலப் பண்ணுவாங்க. இது நம்மளுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை விட இன்னொரு அட்வான்ஸ் ஸ்டேஜ். மிசைல் டெக்னாலஜியில் நான் வந்து இதை விமானத்தோட கவர் பண்ணோம் அப்படின்ற போது நிச்சயமாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும். பாகிஸ்தானை தாக்கிறதா இருக்கட்டும், நாளைக்கு அசீம் முனீர் ஒரு 150 மீட்டர் கீழே போய் ஒழிஞ்சிட்டாலும் சரி, அவங்களுடைய கமாண்ட் போஸ்ட்டை இன்னொரு 100 மீட்டர் இடத்துக்கு பூமி கீழே எடுத்துகிட்டு போனாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் பாகிஸ்தானும் சரி சைனாவும் சரி நம்மளுடைய இந்த மிசைல்லேருந்து தப்ப முடியாது. இந்த ப்ளூ ஸ்பேரோன்னு சொல்லக்கூடிய நீலக்குருவி வெகு விரைவில் இந்தியாலையும் பறக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். இதற்கான அறிவிப்பு இந்த போர் முடிஞ்ச பிறதுக்கான வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.